நேயர்களே, இன்றைக்கு நாம பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த சொலோவில் உலகத் தரம் வாய்ந்த மிக முக்கியமான செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். இந்த செய்தியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான போர் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது. அந்த போரின் வலுவின் காரணமாக மத்திய கிழக்கில் இனி அமெரிக்கா தனது தளங்களை வைத்துக் கொள்ளாத அளவிற்கு, தட் மீன்ஸ் அமெரிக்கா தனது தளங்களை அங்கே வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. 220 வருடங்களுக்கு 70-80 ஆண்டுகளாக மத்திய கிழக்குல அமெரிக்கா கோலாட்சி கொண்டிருந்தது. இப்பொழுது ஈரான் என்ன நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு பார்ப்போம். ஈரான் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளை சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், அதே போன்று ஜோர்டான், ஓமன், இத்தனை பெரிய நகரங்களையும் குறிப்பாக கத்தர் உட்பட அனைவரையும் அழித்து முடித்து விட்டார்கள். அமெரிக்காவினுடைய ஏவுகணை தளங்கள், அமெரிக்காவுடைய வெடிகுண்டு கிடங்குகள், அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டு அமெரிக்கா கெப்ட் அலோன், தனித்து விடப்பட்ட நிலையில் இனி இங்கிருந்து தளவாடங்களை தூக்கி கொண்டு அமெரிக்கா எங்கே செல்வது என்று பார்க்கிறோம். அப்படி அமெரிக்கா செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடியது ஒரே நாடு இஸ்ரேல் தான். அதுவும் மத்திய கிழக்கை ஒட்டித்தான் இருக்கிறது. அங்கேயும் ஈரானுடைய ராட்சச அக்டோபஸ் கரங்கள் பாயக்கூடிய லெவலில் அவர்கள் இப்பொழுது எங்கே செல்வது, எப்படி தப்புவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஓமன், கத்தர், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் முழுமையாக கடுமையாக சேதாரம் அடைந்து சிதிகளமடைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீது தளத்தில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை, அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் வேண்டுமென்றே நடத்தி அல் உதீது தளத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அக்சசரிஸ் எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்து விட்டார்கள் என்பது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. கத்தர் எங்க இருக்கு? ஒரு பக்க கடலில் ஈரான், மற்றொரு பக்கம் அமெரிக்காவினுடைய தளம் இருக்கக்கூடிய கத்தார், அங்கேதான் அல் ஒதீத் என்கின்ற தளம்தான் இந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. ஈரானுடைய துல்லியமான தாக்குதலின் காரணமாக நீங்கள் கத்தரில் இருக்கக்கூடிய இந்த அல் உதீத் தளம் அமெரிக்காவுக்கு வெளியே உலகில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தளம் என்றால் கத்தர் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அல் உதீத் தளம் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து குவைத்தை பத்தி நீங்க பார்க்கணும்னா இது அமெரிக்கா தான் குவைத். ஏனென்றால் அங்குள்ள எண்ணெய்களை எல்லாம் எடுத்து சென்று அவர்களுக்கு விலை வைத்து விற்றுவிட்டு ஒரு பங்கை மட்டும் குவைத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலனி அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் ஒரு நாடுதான் இது. குவைத்தில் வெடிகுண்டு கிடங்குகள் மற்றும் ரடார் கருவிகள், அதை போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளங்கள், ஏற்கனவே கடற்படை தளங்களை தாண்டி USS சென்காம், அதே மாதிரி ஜோர்டானில் இருக்கும் MQ ஆளில்லா உளவு விமானங்கள், அமெரிக்காவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் F-16 போன்ற F-35 போன்ற விமான தளங்கள் இது பஹ்ரைனில் இருக்கிறது. இதையெல்லாம் ஈரான் இந்த போரில் அடித்து துவம்சம் செய்து டிஸ்மேண்டல், துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய பார்ட்னராக இதுவரை அறியப்பட்ட ஒமன் தற்போது அமெரிக்காவினுடைய சதிவலையில் உள்வாங்கித்தான் அமெரிக்காவினுடைய பின்னால் தூது செய்கிற ஒரு நாடாக மாறியிருப்பதை உணர்ந்து கொண்ட ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு ஓமனை தாக்க கொடுத்த அதிகாரப்பூர்வமான சமிக்சை ஓமான்
அமெரிக்காவின் கையாளாக வேலை பார்க்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஓமனையும் மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு ஈரான் தாக்கியிருப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இந்த திட்டத்தில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு முழுவதுமே காரணம். ஓமனில் அமெரிக்காவினுடைய தளவாடங்களின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல்களுக்கு எரிபொருள் ஏற்றும் ஓமனுடைய ஃபில்டர், அதாவது ஃபில்லிங் ஸ்டேஷன், அதையும் கூட ஈரான் தகுத்து எறிந்து விட்டது. அமெரிக்காவுக்கு எந்த சப்போர்ட்டுமே மத்திய கிழக்கில் கிடைத்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை அமெரிக்கா எல்லா வழிகளிலும் சந்திக்கும். அமெரிக்க ரேடார் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய இந்த பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு மையம் எல்லாவற்றையுமே தாக்கி இருக்கிறார்கள். ஜோர்டானில் நடந்திருக்கிறது, யுஏஇயில் நடந்திருக்கிறது, கத்தரில் நடந்திருக்கிறது. எங்கு நடக்கவில்லை என்ற கேள்விக்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக அறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே உச்சபட்ச தலைவர் சிதறி காமனி படுகொலை செய்யப்பட்டதை உளவு அமைப்புகள் தற்போது கைது செய்யப்பட்டு பலரும் கழுவேற்றம் செய்யப்படுகிறார்கள், படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. சபாநாயகர் பாக்கர் கலிபாப் தனது உரையில் நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் என்று உலகத்திற்கு ஒரு ப்ரொக்ளமேஷன், அவர் சொல்கிற அந்த பிரகடன வார்த்தைகள் என்ன என்று பார்ப்போம். சபாநாயகர் பக்கர் கலிபாப் சொல்கிறார், 5வது ஷரத்தில் தெளிவாக நாங்கள் ஜலசந்தியை திறப்பதற்கும் அதன் வழியாக கப்பல்கள் ஒப்பந்த அடிப்படையில் எந்த கட்டணமும் இதுவரை செய்யக்கூடாது என்பதால் நாங்கள் 10 பைசா யார்கிட்டையும் வாங்கவில்லை என ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இந்த 5வது ஷரத்திற்கு வித்தியாசமாக ஓமனை கைக்குள் போட்டுக்கொண்டு மற்றொரு வழியை ஹெர்முஸ்ல உருவாக்குறாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்தின் ஷார்ட்டில் படி ஒரே ஒரு பாதை தான், ஹெர்முஸ் 8 கிலோமீட்டர் ஆழமான பாதை. அது வழியாகத்தான் போகணும். நாங்களும் ஓமனும் ஒரு பீஸ் குழு வச்சு ஒரு மானிட்டரேட் குழுவை வைத்து சரி பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அமெரிக்கா பிரச்சனையை மையப்படுத்தி செயற்கையாக ஒரு வழியை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள், உருவாக்கினார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஈரான் சொல்கிறது, குவைத்தை முடித்து விட்டார்கள். எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்கிறதோ அந்த தளங்களை எல்லாம் குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். குவைத்தை அழித்திருக்கிறார்கள், பஹ்ரைனை அழிக்கப்பட்டிருக்கிறது, ஷார்ஜா, அபுதாபி உட்பட யுஏஇ அழிக்கப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியா, ஜோர்டன், கத்தர், ஓமன், அதே போன்று எல்லா நாடுகளிலுமே அமெரிக்க நிலைகள் முழுமையாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பக்கர் கலிபாப் என்ன சொல்கிறார், ஒன் சைடு ஈரான், அதாவது ஒரு பக்கத்துல உள்ளவங்க அதிகாரத்தை வைத்து கொண்டு மக்களை மடைமாற்றம் செய்வதும், சாவரின் ஃபோர்ஸை டீவியேட் பண்றது, டிஸ்ட்ராக்ஷன், அழிவிற்கு உட்படுத்தது, இதனுடைய காலம் மலையேறி போய்விட்டது. அமெரிக்காவுக்கு இனி எந்த ஒரு வசதியும் நாங்கள் கொடுக்க போவதில்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போ இறுதியாக அமெரிக்காவுக்கும் அதே போன்று ஈரானுக்கும் இடையில் நட்புறவாக செயல்பட்ட ஓமன் தற்போது ஈரானுடைய கழுகு கண்களுக்குள், சர்வேலன் ஆஃப் த கேமரா, அதற்குள் உட்பட்டு இப்போது அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சியும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அல் மினா என்கின்ற ஒரு இடம், இது எங்க இருக்கு, குவைத்துல. இங்க அமெரிக்காவுடைய ATACMS லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம்
that has been completely disturbed or annihilated or destroyed by ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் அல் மினா இது ஏடிஏசிஎம்எஸ் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் இந்த தொழில் நிலையம் பயங்கர தாக்குதலுக்கு உட்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. அத மாதிரி குவைத்தினுடைய வடக்கு ஆஃப்ஷோர், அதாவது கடலுக்குள்ளே இருக்கும் சில பகுதிகள் டெரிட்டோரி ஹேஸ் இன் டெப்த் அட்டாக்டு. ஈரானால் மிக மிக ஆழமான ஒரு தாக்குதலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அக்சியோஸ் நியூஸ் அமெரிக்காவிலிருந்து என்ன சொல்கிறது என்றால், ஈரான் ஏவுகணை தளங்கள் மட்டுமே ஹெர்முஸ் ஜலச பகுதியில் உள்ள நிலையில் ஈரானுடைய ரெடார் கருவிகள் உட்பட சிறிய அதிவேக படகுகளை அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அகார்ட் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய ஃபராஸ் நியூஸ் ஏஜென்சி இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், அமெரிக்கா இந்த முறை திட்டமிட்டு கெஷம் தீவுகளை தாக்குகிறார்கள் என்பதை அவர்கள் தெரிவு செஞ்சிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் எப்படியாவது தனது கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு அமெரிக்கர்கள் மிக கடுமையாக, மிக கோரத்தோடு, மிக மோசமான நிலையில் அவர்கள் தாக்கி வருவதையும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில ஈரானிலிருந்து வெளிவரக்கூடிய ஃபராஸ் நியூஸ் ஏஜென்சியின் கருத்துப்படி, கெஷம் தீவுகளை பந்தர் அப்பாஸ் மிகுந்த கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக ஈரானுடைய ஃபராஸ் நியூஸ் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தனது கண்ட்ரோலில் கொண்டு வருவதை எதிராக இருக்குவதற்காகத்தான் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கர்கள் வலிமைப்படுத்தியதாக ஈரானுடைய தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. அதே நேரத்தில் கெஷம் தீவுகள் ஒரு பெரிய இராணுவ தீவு, அதாவது இது ஒரு பேட்டில் மேனுஃபேக்சரிங், போர்க்கள தளவாட உத்தரவாதங்கள், தளவாட பொருட்கள் உருவாக்கப்படுகிற ஒரு நிலை. இங்கு இருந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் கெஷாமில் என்ன இருக்கிறது கேஷம் தீவுகளில் என்று சொன்னால், இது அமெரிக்காவுக்கு ஒரு மோசமான செய்தியாக இருக்கிறது. கெஷம் தீவுகள்ல இது 1400 கிலோமீட்டருக்கு மேலான இந்த தீவு சிங்கப்பூரை போலவும் குவைத்தை போலவும் 2 மடங்கு பெரிதானது. ஆனால் 1.5 lakhs crore, அதாவது 1.5 lakhs people மட்டும்தான் வாழ்கிறார்கள். அவர்கள் மீனவர்கள் மட்டுமே. இந்த கடலாதிக்க பகுதியில் இராணுவ துறைமுகம் யாராலும் அடையாளம் காணப்பட முடியாத அளவிற்கு மிகுந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த கெஷம் தீவுகளை ஏன் அமெரிக்கா திருப்பி திருப்பி தாக்குதலுக்கு உட்படுத்தி அழிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த தீவு ஹெர்முஸ் ஜலசந்தி மற்றும் பந்தர் அப்பாஸ் கடற்கரையை ஒட்டி மலைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடல் பிராந்திய வழி. மலைகள் ஆயிரக்கணக்கான உயரம் உண்டு. அதற்கு கீழ் கோலைகளை போன்று ட்ரில் செய்து அந்த மலைகளுக்கு கீழ் சுரங்கத்தையும் மிசைல் சிட்டியையும் உருவாக்கிய ஈரான் இதை எடுத்துக்கொண்ட காலம் ஒரு 3 ஆண்டுகளாவது, அதாவது இதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு காலம் இந்த 3 ஆண்டு கால போரில் இல்லை, இதற்கு 30 வருஷத்திற்கு மேல் அவர்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடைந்து உள்ள ஒரு மிசைல் சிட்டியை உருவாக்கி வச்சிருக்காங்க கெஷம்ல. அதுக்கு உள்ளதான் பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரடார் கருவிகள், ஆயுதங்கள், ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் எல்லாம் மொத்தமா அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
இப்ப அமெரிக்காவினுடைய பிளான் என்னன்னா, எல்லா கருவிகளும், டெலிகாம் சிஸ்டம்ஸ், R&D, அதாவது ட்ரோன் உற்பத்தி, ஆளில்லா விமான உற்பத்தி, அதே போன்று ஏவுகணைகள் உற்பத்தி, குரூஸ் மிசைல்ஸ் உற்பத்தி, அவர்களுடைய ஆர்சனலுக்குள்ள கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள தொழில்நிலை உற்பத்திகள் எல்லாம் இருப்பது கெஷம் தீவுகள். ஆனா இவங்க சேட்டலைட் பார்த்தா கூட மலைகள் மட்டும்தான் தெரிகிறதே அல்லாமல் வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மொபைல், அதாவது ஒரு லாஞ்சர்ஸ், அந்த டீம் ஒன்று டு பி கண்டினியூஸ்லி மானிட்டரிங், இட்ஸ் ஃபுல்லி ஹோல் டீம். இந்த 1.5 lakhs பீப்புளுக்கு மேல யார் புதியதாக வந்தாலும் அவர் தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஏனால் அந்த அளவிற்கு அது ஒரு யுக்தியான பாதுகாப்பான இராணுவ மண்டலம். உங்களுக்கு புரியுதா? யுக்தியான பாதுகாப்பான ஒரு இராணுவ மண்டலம். இந்த இராணுவ மண்டலத்தை காலி செய்தால், நல்லா கவனிங்க, 1400 சதுர கிலோமீட்டருக்கு மேல், இது சிங்கப்பூரை விடவும் குவைத்தை விடவும் அதிகரிக்கிறது. ஒரு பெரிய அளவுக்கு கீழே வச்சிருக்கான் மிசைல் சிட்டியை. இந்த மிசைல் சிட்டியிலிருந்து ஏவப்படுகிற ஏவுகணைகள் வெளியே வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக் கேட் மாதிரி மூடிடும். அதுல மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், மேல இருந்து பார்த்தா எங்கன்னு என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு டிசைன், ஒரு வடிவமைப்பை கொடுத்ததின் மூலமாக அமெரிக்கா இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் தாக்குதலை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற அமெரிக்கர்கள், அமெரிக்காவுடைய நிறுவன தலைவர், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு பக்கம் the ceasefire over, it's over, I think it's over, ஆனால் வேற யாராவது பேசுறாந்தா பேசட்டு அப்படின்னு சொன்னவர் இப்ப நேற்று முன்தினம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க தளவாடங்கள் அல் உதீது தளத்தில், கத்தரில், அதே போன்று பஹ்ரைனில், குவைத்தில், சவுதி அரேபியாவில், இப்படி கத்தர் எல்லா நாடுகளிலும் அடிக்கப்பட்டு சீரழிந்து போகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நாங்கள் பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட இலக்கை அடைந்து விட்டோம், முடிவு வந்துவிடும் என்று ஒரு உளறல் தொனியிலான பேச்சை அவர் முன்னெடுத்திருப்பது ஒருவனுக்கும் ஒன்றும் புரியல. அமெரிக்க அதிபர் என்ன பேசுகிறார், அமெரிக்க அதிபருடைய செயல் திட்டம் தான் என்ன? ஏற்கனவே எடுத்து போட்டக்கூடிய அதே சீஸ்ஃபயர்ல பக்கர் கலிபாப் சொல்றாரு, நாங்க காசு வாங்கக்கூடாது, நாங்க வாங்கவே மாட்டோம். ஆனால் அமெரிக்கா எதற்கு இவர்களை தாக்கியது என்று கேட்டால், அமெரிக்கர்கள் ஈரான் வலுப்பெறுவதை, ரெண்டு விஷயம், இராணுவமாக அவர்கள் வலுப்பெறுவதையும், ஈரான் பினான்சியலி கெயின், பண உதவிகளை பெறுவதிலும் அவர்கள் சுணக்கம் காட்டாமல் தனது திட்டத்தை வடிவமைத்திருப்பதை பார்க்கின்ற போது, இதன் மூலமாக அமெரிக்கா ஈரான் ஒரு காலமும் வளரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதனால் இந்த அக்ரிமெண்ட் அவங்க வேண்டுமென்றே க்ளோஸ் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஈரான் ஹெர்மூஸில் பணத்தை சம்பாதிக்கலாம், ஈரானுக்கு இழப்பீடாக 28 லட்சம் கோடி கிடைத்துள்ளலாம், ஈரானுக்கு முடக்கப்பட்ட பணம் வந்துவிடும், அதே போன்று ஈரானுக்கு உலகம் முழுவதும் இருந்த வியாபார தடை, வர்த்தக தடை, ஆயுத தடை எல்லாம் நீக்கப்பட்டு விடும். முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கையை செய்தாயே என அவரை தூண்டிவிட்ட பின்பு அமெரிக்க அதிபர் மீண்டும் காரணங்களை உருவாக்கி இந்த போரை அவர் ஆரம்பிக்கிறார். இதற்கிடையில இறுதி வரை போர் என்று அறிவித்திருக்கிறார் முஜிதபா கொமேனி. எங்கள் நாட்டின் தலைவரும் தியாகிகளும் மேட்ரிட்ஸ் இறந்து போய்விட்டார்கள், இரத்த பலி கொடுத்தே ஆவேன் என்கின்றார் உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனி அவர்கள். கமேனியுடைய பேரன் பிரார்த்தனை முடிந்து அவர் சொன்னார், அமெரிக்கர்களுக்கும் எங்களுக்குமான பகை நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. ஆகவே ஒரு நல்ல தேச பற்றாளன்
பொய்யனான அமெரிக்கர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்த மாட்டான் என்றும் உருக்கமாக தனது கருத்தை வைத்திருக்கிறார். ஆக கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீத் தளம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளம், யெமனில் அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய தளம், துபையில் இருக்கக்கூடிய தளம், சவுதியில் இருக்கக்கூடிய தளம், எல்லாவற்றையும் நாசம் செய்திருக்கிறார்கள். போர் முடியவில்லை, போர் தொடர்கிறது, போர் தொடர்கிறது. ஹெர்மூஸ் மூடப்பட்டு விட்டது. மற்ற நாட்டில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் அழிக்கப்பட்டு ஹெர்மூஸ் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப ஈரானுக்கு சேதாரம் இல்லையா என்ற கேள்விக்கு பயங்கர சேதாரத்தை ஈரானும் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஈரான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று இறுதி வரை போர் என்று அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா வேண்டுமென்றே நடாத்துகிற இந்த போரின் முடிவுகள் என்ன? தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.